கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம், கர்த்தரின் உருவம் சிதையுதையா. கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம், கர்த்தரின் உருவம் சிதையுதையா. அன்பின் பாதை. முன்னுரை. இந்த உலகில் பிறந்த எல்லாரும் ஒன்றை தேடுவோர்களாக இருக்கின்றோம். இந்த தேடல் என்பது பணம், பதவி, பட்டம், பொருளீட்டுதல், மேலும் உறவு நிலையை சார்ந்ததாக இருக்கின்றது. இவற்றிற்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பதே இந்த அன்புதான் எனலாம். காரணம், நம்மில் பலர் அன்பை எதிர்பார்த்து அதனை பெற்றுக்கொள்ளவே பலவிதமானவற்றை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அன்பை மற்றவரிடமிருந்து முழுமையாக பெற்றிட வேண்டி விரும்பியே நமக்கான பாதையை தெரிந்து தெளிவு செய்கின்றோம். இறுதியில் நமது இலக்கு என்பது மாறி நமது பாதையே இலக்காக அமைந்து விடுகிறது. ஆனால் இன்று நாம் நினைவு கூறுகின்ற இந்த பாதையானது அன்பின் விளைவாக, நம்மீது கொண்ட அன்பின் பயனாக இயேசு பயணித்த அல்லது கடந்து சென்ற நிகழ்வினையே நினைவு கூறுகின்றோம். கடவுள் தான் கொண்ட அன்பின் விளைவாக தன்னுடைய மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி அன்பு செய்திட பணித்தார். அவ்வாறு இரண்டாம் ஆளான இறைமகன் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து அன்பே தலை சிறந்தது என்று தனது வாழ்வின் வார்த்தைகளினாலும் செயல்பாடுகளினாலும் வாழ்ந்து காட்டினார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்பையும் அதன் பணியையும் நமக்கு விட்டு சென்ற இந்த மனிதனின் இறுதி நிலையைத்தான் இன்று நாம் நினைவு கூற இருக்கின்றோம். இந்த நினைவு என்பது எதற்காக? நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி புரிந்திட வேண்டும் என்பதை உணர்த்திடவே. அன்பு பணி செய்ய வேண்டும், அந்த பணியை செய்ய மற்றவர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்ற மேலான சிந்தனையை கொண்ட செயல்களை பெற்றிட வேண்டும். இத்தகைய மனநிலை உருவாக்கி அவரின் அன்பு பாதையில் பயனடைவோம், மற்றவரும் பயன் பெற்றிட வழிகாட்டுவோம். பயணிப்போம் இந்த இறுதி பாதை பயணத்தின் வழியாக. தீர்ப்பிடாமல் வாழ்ந்தவர்க்கு மரண தீர்ப்பு தேவையா? தீர்ப்பிடாமல் வாழ்ந்தவர்க்கு மரண தீர்ப்பு தேவையா? வாழ்வு தந்த வல்லலுக்கு சிலுவை மரணம் தேவையா? வாழ்வு தந்த வல்லலுக்கு சிலுவை மரணம் தேவையா? கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம், கர்த்தரின் உருவம் சிதையுதையா. முதல் நிலை, அன்பு தீர்ப்பிடப்படுகின்றது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தங்களில் பாவம் செய்யாதவர் இப்பெண்மேல் முதலில் கல் எறியட்டும் என்று கூறியவரை அன்று பலர் தீர்ப்பிட்டார்கள் என்றால் மறுக்க முடியாது. யாரையும் குற்றம் சாட்டும் நோக்குடன் அவர் அந்த வினாவை எழுப்பவில்லை. மாறாக அந்த வார்த்தையின் வழியாகத்தான் எதிர்பார்க்கும் செயல் ஒன்றே என்கிறார். என்ன அது? அதுதான் நாம் அறிந்த அன்பு. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதனையே நீயும் பிறருக்கு செய் என்று அன்பின் தொடக்கமாகவும் முழுமையாகவும் இருந்தவர் இறைமகன் இயேசு. தான் மனிதன் மீது கொண்ட அன்பிற்காகவே தன்னையே தற்கையளிப்பு செய்தார், தன்னுடைய மௌனத்தின் வழியாக. எதற்காக? நானும் நீயும் மீட்பு பெற வேண்டியே இந்த கொடூரமான பயணத்திற்கு அனுமதி கொடுக்கிறார். அன்று பிடிப்பட்ட பெண் வாழ்வதற்கு வழிகாட்டியவருக்கு நம்மை போன்ற பல நன்மைகளை பெற்ற மக்களே தீர்ப்பிட்டார்கள் என்பதுதான் வரலாறு. எதற்காக? எங்களிடம் பிறர் அன்பு என்பது இல்லை என்பதை காட்டிடவா?
இல்லை தங்களையே நியாயப்படுத்திக் கொள்வதற்காகவா? சிந்தித்து பார்ப்போமா? நாம் நமது வாழ்வில் பிறரை எதனை கொண்டு தீர்ப்பிடுகின்றோம்? அவரின் செயலை கொண்டா, அல்லது முன்பு ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தை வைத்தா, மற்றவரின் பேச்சினை கேட்டா, முன்சார்பு எண்ணங்களை கொண்டா? அன்பு என்பது தீர்ப்பிடாது, மாறாக அது தன்னையே கையளிக்கும். எவ்வாறு இயேசு தான் கொண்ட அன்பினை வெளிப்படுத்தினாரோ, நாமும் அவரை போன்று அன்பினையே வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அவரின் தூண்டுதலாகவும் இருக்கின்றது. ஜெபம். பிறர் அன்பை மறந்து தீர்ப்பிட்ட தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவா, தீர்ப்பிடாத மனநிலையை தந்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். சுமை சுமந்து சோர்ந்தவர்க்கு சுகம் தந்து காத்தீரே. சுமை சுமந்து சோர்ந்தவர்க்கு சுகம் தந்து காத்தீரே. பார சிலுவை மரணமா பாவம் செய்த கொடூரமா? பார சிலுவை மரணமா பாவம் செய்த கொடூரமா? கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம் கர்த்தரின் உருவம் சிதையுதையா. இரண்டாம் நிலை. அன்பு ஏற்றுக்கொள்கின்றது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது. இப்படி பல குணங்கள் இருப்பதாலோ என்னவோ அன்று தன் மீது சிலுவை சுமத்திய போதும் எந்தவிதமான மறுப்புமின்றி ஏற்றுக்கொள்கின்றார் இயேசு. காரணம்தான் என்ன? நாம் ஒவ்வொருவர் மீதும் அவர் கொண்ட அன்பின் விளைவே எனலாம். ஒரு குடும்பத்தில் குழந்தை பெற்றோரையும், பெற்றோர் குழந்தையையும், நண்பர்கள் ஒருவர் மற்றவரையும் பிறரிடம் விட்டு கொடுக்காமல் பேசுகின்றோம் அல்லவா? அதை போலவே நம் இறைமகனின் செயல்பாடும் இருக்கின்றது. எதற்காக நாம் விட்டு கொடுக்காமல் பேசுகின்றோம்? நண்பரின் மேல், குழந்தைகளின் மேல், பெற்றோர் மீது கொண்ட அன்பினால்தான். இந்த அன்பின் நிமித்தமாகவே நாம் நம்மிடம் நெருங்கியவர்களின் தொந்தரவுகளையும் ஒரு சில சிறு தவறுகளையும் பொறுத்து கொள்கின்றோம். தங்களுடைய குழந்தைகளுக்காகவும், நண்பர்களுக்காகவும், உறவுகளுக்காகவும் பலவற்றை இழந்தும் இருக்கின்றவர்கள் ஏராளம். நம்மை படைத்து காத்து வரும் இறைவனின் அருள் ஆற்றல் மிக பெரிது அல்லவா? தான் கொண்ட அன்பின் விளைவாகவே தம் மக்கள் தன் மீது சுமத்திய குற்ற பலியையும் ஏற்றுக்கொண்டு சிலுவை சாவுக்கு தன்னை கையளிக்கின்றார். எதற்காக? நாமும் அவரின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும், வாழ்வாக்க வேண்டும் என்பதற்காகவே. சிந்திப்போமா? நாம் எந்த அளவிற்கு அன்பு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ஒருவர் மற்றவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை. ஜெபம். அன்பே உருவான இறைவா, இனியாவது நாங்கள் அன்பு என்ற ஆயுதத்தை பழி சுமத்தும் கருவியாக, பொருளாக பயன்படுத்தாமல் பிறருக்கு நன்மை செய்து வாழ, வழிகாட்ட, வளர உதவியருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். தொலைந்த என்னை தேடினே, வீழ்ந்த என்னை தூக்கினே. தொலைந்த என்னை தேடினீர்,
என்னை தூக்கினி. நான் தந்த பாவ சுமையால் தரையில் வீழ்ந்து தவிக்கிறேன். நான் தந்த பாவ சுமையால் தரையில் வீழ்ந்து தவிக்கிறேன். கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம், கர்த்தரின் உருவம் சிதையுதையா. மூன்றாம் நிலை, அன்பு தன் நிலையில் தடுமாறுகின்றது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தடுமாற்றம் என்பது நம்முடைய வாழ்விலே சந்திக்கப்படும் ஒரு நிலையாக இருக்கின்றது. இந்த தடுமாற்றம் என்பது நம்முடைய வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. காரணம், அது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்வோடு ஒன்றர கலந்தது. எவ்வாறெனில், சிறு வயதில் நடைபயில தொடங்கும் போது தடுமாறி கீழே விழுந்துதான் எழுந்து நடக்க கற்றுக்கொள்கின்றோம். பெற்றோர்களும் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அதே போன்றுதான் கல்வி படிக்கும் போதும் ஒரு சில தடுமாற்றத்திற்கு பின்பே சிலரால் சரியான பாதையை தேர்வு செய்ய அல்லது தேர்ந்து கொள்ள முடிகின்றது என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும். இதன் விளைவாகவே இந்த பாதையானது கரடுமுரடானது என்பதை நாமும் உணர்ந்து கொள்கின்றோம், மற்றவருக்கும் வழிகாட்டுகின்றோம். மனிதர்களாகிய நமக்கு இது பொருத்தமானது. இறைமகனாகிய இயேசுவும் எதற்காக தடுமாற வேண்டும்? ஏன் இந்த தடுமாற்றம்? நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று கூறுகின்றோம். அதே வேளையில் பிறரது வளர்ச்சியை கண்டு பொறுத்து கொள்ள இயலாமல் போகின்றது. அதன் விளைவாக அவருடன் இருந்து கொண்டே அவருக்கு எதிராக பேசுகின்றோம். நேர் எதிர்மறையான சிந்தனைகளை அவர்களுக்கு வழங்குகின்றோம். அவர்களை பற்றி அடுத்தவரிடமும் தேவையற்றதை பற்றி பேசுகின்றோம். இதனால் அடுத்திருப்பவரை உடல் அளவில் இல்லாமல் மன அளவில் கீழே வீழ்த்துகின்றோம். இதற்கு இந்த அன்பு ஆயுதமாக பயன்படுகிறது. சிந்திப்போம். நாம் எப்போதெல்லாம் மற்றவரின் வளர்ச்சியை கண்டு பொறுத்து கொள்ளாமல் அவருக்கு எதிராக செயல்பட்டு மற்றவரை கீழே இழுக்கின்றோமோ, அப்போது நாம் அனைவரும் நம்முள் இருக்கும் இறைவனையே கீழே விழ செய்கின்றோம். ஜெபம். அன்பான இறைவா, நாங்கள் இந்த அன்பை ஆயுதமாக பயன்படுத்தி ஒருவர் மற்றவரை வளர்ச்சியடைய செய்யவும், நேர்மையான நேரிய பாதையில் மற்றவரை வழிநடத்திட தேவையான வரம் தந்திருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். தாயின் முகம் பார்க்கிறேன், தந்தை சொல் கேட்கிறேன். தாயின் முகம் பார்க்கிறேன், தந்தை சொல் கேட்கிறேன். மௌனம் தந்து போகிறேன், மரியின் தேகம் வேகுதே. மௌனம் தந்து போகிறேன், மரியின் தேகம் வேகுதே. கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம், கர்த்தரின் உருவம் சிதையுதையா. நான்காம் நிலை, அன்பு ஆறுதல் பெற்று ஊட்டம் அடைகிறது. அன்பினரை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எப்படி ஒரு குழந்தையானது தன்னுடைய தாயுடன் இருக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியும் பாதுகாப்புமாக உணருமோ, அதை போன்றுதான் இந்த தாயின் சந்திப்பு என்பது தமையனுக்கு ஆறுதல் தருவதோடு ஊட்டமும் அளித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில்
கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும், வயதான பெற்றோர் குழந்தைகளிடமும், குழந்தைகள் பெற்றோரிடமும் எதிர்பார்ப்பது இந்த ஆறுதல் தான். எப்படி நண்பர்கள் ஒருவர் மற்றவர் தவறு செய்யும் போது, தன்னுடைய பாதையிலிருந்து வழிமாறி செல்லும் போது அவர்களை தட்டி கொடுத்து அவர்களுக்கான சரியான பாதையை காட்டி வழிநடத்தும் போதும் சரி, ஊக்குவிக்கும் போதும் சரி, அவர்கள் உடல் அளவில் மட்டுமல்லாமல் மன அளவில் ஆறுதல் பெறுகின்றார்கள். நம்மிடம் எத்தனை பேர் இத்தகைய ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தன்னுடைய பாதையிலே தடுமாறி விழுந்து எழுந்து பயணிக்கின்ற இறைமகன் தன் தாயினுடைய இந்த சந்திப்பு கட்டாயம் ஆறுதல் தருவதாக அமைந்திருக்கும். இங்கே இந்த தாயன்பு என்பது வெறும் அன்பாக மட்டுமில்லாமல் ஒரு ஊக்க மருந்தாகவும் செயலாற்றுகிறது. நம்முடைய நடைமுறை வாழ்வில் எத்தனையோ பேர் தோல்வி அடைந்து நம்மை சந்திக்கும் போது அவருக்கு தேவையான ஆறுதலான வார்த்தையை கூறி ஊக்குவித்து இருக்கிறோமே, அப்போதெல்லாம் நாமும் அன்னை மரியாவாக செயல்படுகிறோம் என்பதை மறுக்க மற்றும் மறக்க வேண்டாம். சிந்திப்போமா? நாம் எப்போதெல்லாம் ஒரே விதமான முன்சார்பு எண்ணம் கொண்டு மற்றவரை இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் உட்படுத்துகிறோமோ, அப்போதெல்லாம் அன்பு அற்ற மனிதராக செயல்படுகிறோம் என்பதை நினைவு கூறுவோம். சபம். ஆறுதலின் ஊற்றான எம் இறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போதெல்லாம் உம் தாயைப் போல மற்றவர்களுக்கு அன்பின் வினையூக்கியாக செயல் புரிந்திட அருள் புரிந்திடும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். தேடி வந்த எல்லோர்க்கும் ஓடி சென்ற உதவினே, தேடி வந்த எல்லோர்க்கும் ஓடி சென்ற உதவினே. உடல் சிதைந்து ஒரு குலைந்து உதவிக்கரம் தேடினீர், உடல் சிதைந்து ஒரு குலைந்து உதவிக்கரம் தேடினீர். கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம், கர்த்தரின் உருவம் சிதையுதையா. ஐந்தாம் நிலை. அன்பு உதவி பெறுகின்றது, இல்லை அது துணையை பெறுகின்றது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். ஒரு செடி நன்றாக வளர்ந்து பூ கொடுப்பதற்கும், ஒரு மரம் நன்றாக வளர்ந்து நல்ல நிறைந்த கனிகளை கொடுப்பதற்கும் ஏற்ற கால சூழ்நிலை தேவைப்படுகின்றது. எவ்வாறு இந்த செடியானது தான் இருக்கும் இடத்தில் உள்ள மண், நீர், காற்று, சூரிய வெளிச்சம் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்கின்றதோ, அதே போல நாமும் நம்முடைய இலக்கை சென்றடைய பலவிதமான உதவிகள் தேவைப்படுகின்றன. நாமும் மற்றவர்களை பயன்படுத்துகின்றோம். அவ்வாறே இந்த கள்வர்கள் இறைமகன் இயேசு தன்னுடைய இலக்கை சென்றடைய ஈவு இரக்கமற்று தன் பணியை செய்த காவலர்களின் பணி இடையில் நின்றுவிடக்கூடாது என்ற பயத்தில் மற்றொருவரை உதவிக்கு அழைக்கின்றார்கள். இல்லை, கட்டாயப்படுத்தினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் இந்த சீமோன் உதவி செய்ய முன் வருகின்றார். எதற்காக? பலவிதமான உதவிகளை மட்டுமே பெற்றதாலா? இல்லை, தன்னிடம் இருக்கும் பிறரன்பை காட்டுவதற்காகவே. தனக்கு உடல் கொடுத்து உயிர் தந்து காத்திட்ட இறைவனுக்கு உதவி புரிந்திட
கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றார். நாம் எத்தனை நபருக்கு உதவி தேவைப்படும் போது முன்வந்து முழு மனதுடன் உதவுகின்றோம்? சிந்தனைக்கு, நான் என்னுடைய வாழ்விலே உதவி என்று வேண்டி வரும் நபருக்கு உதவி செய்கின்றேனா? இல்லை, எனக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை, பழக்கமில்லை என்று மறுதளித்து பிறரின் சுமையை அதிகப்படுத்துகின்றேனா? சிந்திப்போம். ஜெபம். சுமை தாங்கியே எம் இறைவா, நாங்கள் பெற்றுள்ள அன்பு கட்டளையை உணர்ந்து ஒருவர் மற்றவரின் கஷ்டங்களில் உதவி புரிந்து வாழ்ந்திட தேவையான ஆற்றலையும் அதற்கான அன்பினையும் எம்மில் பொழிந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். கண்ணீரில் வாழும் என்னை உன் கரம் தொட்டு தூக்கினி. கண்ணீரில் வாழும் என்னை உன் கரம் தொட்டு தூக்கினி. செந்நீரில் சிதைந்தவும் முகத்தை பரிசாக தந்து சென்றே. செந்நீரில் சிதைந்தவும் முகத்தை பரிசாக தந்து சென்றே. கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம் கர்த்தரின் உருவம் சிதையுதையா. ஆறாம் நிலை. அன்பு புத்துணர்வு பெறுகின்றது, பரிசாக தடத்தை பதிக்கிறது. அன்பு நிறை இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தால் மனிதன் சோர்வடைகிறான். தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருக்கும் இயந்திரமும் விரைவில் தேய்மானம் அடைந்து விடுகிறது அல்லது பழுதடைகின்றது. மனிதன் சோர்வடையாமலும் இயந்திரம் பழுதடையாமலும் இயங்கிட ஓய்வு என்பது தேவையான ஒன்றாகும். தன்னுடன் இருந்த சீடர்கள் விட்டுச் சென்ற போதிலும் தன்னை பெற்றெடுத்த தாயின் அந்த சந்திப்பு ஆறுதலை கொடுத்திருந்தது. மேலும் சிறப்பாக இந்த பெண்ணின் செயல் என்பது அவருக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கும். காரணம், அடிப்பட்ட காயத்தில் ஏற்பட்ட இரத்த கசிவினால் அவரது பார்வை இழப்பை சந்தித்து இருக்கலாம். தன்னிடம் இருந்த துணியில் இயேசுவின் முகத்தை துடைத்து அவருக்கு ஒரு புத்துணர்வை வழங்குகின்றார். வழி நடந்திட ஒளி மயங்கிய கண்களுக்கு பாதையை காட்டுகின்றார். என்னால் இயலும், நான் உதவி புரிவேன், அன்பு என்னை வழிநடத்தும் என்று கூறி பல போர் வீரர்களுக்கு முன் சென்று தனது துணிவை செயலில் வெளிப்படுத்தினார். அதன் பயனாக தன்னுடைய முகத்தையே பரிசாக கொடுக்கின்றார். எங்கிருந்து வந்திருக்கும் இந்த தைரியமும் பலமும்? தன்னிடம் இருந்த இந்த அன்பு என்ற ஆயுதத்தினாலா? இருக்கலாம். அன்று முடங்கி கிடந்தவர்களை கால் ஊன்றி நிற்கவும் நடக்கவும் அவர்களுக்கு பாதை தெளிவு பெறவும் உதவிய அந்த இறை அன்பு இப்போது இந்த வெரோனிகா என்ற பெண்ணின் மூலமாக வெளிப்படுகின்றது என்றால் அதுதான் உண்மை. சிந்தனைக்கு, நம்முடைய வாழ்வில் நாம் யாருடைய கண்ணீரையாவது துடைத்து இருக்கின்றோமா? பாதை மறந்து பயணிக்க இயலாமல் நிற்கின்ற நபருக்கு வழிகாட்டி இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எப்போதெல்லாம் பாதை மறந்து நிற்கின்றவர்களுக்கு உதவி செய்கின்றோமோ அப்போதெல்லாம் நாமும் வெரோனிகாவாக செயல்படுகின்றோம் என்பதை மறக்க வேண்டாம். ஜெபம். அன்பே இறைவா, நாங்கள் குற்றம் குறை என்னும் இருளை கொண்டு மற்றவரின் பார்வையை மறைக்காமல் வெரோனிகாவை போல நல்லொளி காட்டும் அன்பின் விளக்காக வாழ்ந்திட மன துணிவை தந்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். என் சுமை எளிது என்றி என் நுகம் அழுத்தாதென்றி, என் சுமை எளிது என்றி
கர்த்தர் என் நுகம் அழுத்தாதென்றி நடை தளர்ந்து போகிறேன், மீண்டும் மண்ணில் சாய்கின்றேன். நடை தளர்ந்து போகிறேன், மீண்டும் மண்ணில் சாய்கின்றேன். கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம், கர்த்தரின் உருவம் சிதையுதையா. ஏழாம் நிலை. இரண்டாம் முறையாக தன் நிலை தடுமாறி சாய்கின்றது இந்த அன்பு. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தன் எதிர்பார்ப்பு நடைபெறாத போதும், மாற்றம் பெறும் போதும், அல்லது மற்றவனின் குறுக்கீடு நடைபெறும் போதும் நம்முடைய பாதை என்ற பயணத்தில் தடை ஏற்படுகின்றது. இரண்டாம் முறையாக கீழே விழுகின்றார் நம் இறைமகன். எதற்காக? ஒரே செயலில் இரண்டாம் முறையாக தடுமாற்றம் ஏற்படுகின்றது. அன்பு, அமைதி, பொறுமை என்று போதித்த இறைமகன் தன்னுடைய வார்த்தையின் விளைவினை சந்திக்காத போது, அதன் செயல்பாடுகளை காணாத போது மீண்டும் சோர்வினை உண்டாக்கி அவரை கீழே தள்ளி இருக்கலாம். நாம் பயணிக்கும் பாதையில் அல்லது செய்யும் செயலில் எப்போதாவது சிறு தயக்கமோ அல்லது சந்தேகமோ ஏற்படும் போது நமது பயணத்தின் வேகம் சற்று குறைகின்றது அல்லது நின்று போகின்றது. இயேசுவின் இந்த பயணத்திலும் மீண்டும் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. காரணம்தான் என்ன? உணர்வின்றி செயல்படக்கூடிய செயலா, பேசும் பேச்சினாலா, அல்லது தெரிந்தும் தெரியாதது போல நடக்கும் நம்முடைய எண்ணங்களினாலா, பழக்க வழக்கத்தினாலா? நாம் எப்போதெல்லாம் ஒரு செயலை பற்றி அறிந்த பின்பும் அதன் குறைகளை மறைத்து நிறைகளையே மையப்படுத்தி, அதாவது தன்னுடைய சுயநலத்தினை மட்டுமே முன்னிலைப்படுத்தி மற்றவரை அதில் ஈடுபடுத்துகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் மற்றவரின் காலை இடறச் செய்கின்றோம், அடுத்தவரின் காலை வலுவிழக்கச் செய்கின்றோம் என்பது யதார்த்தமான செயலாக அமைகின்றது. சிந்தனைக்கு, என்னுடைய வாழ்வில் எது மற்றவரின் பாதை என்ற பயணத்தில் வலுவிழக்கச் செய்கின்றது? சிந்தனையா, சொல்லா, செயலா, அல்லது நடவடிக்கை மாற்றமா? ஜெபம். ஆறுதலின் ஊற்றானவரே எம் இறைவா, நாங்களும் உம்மைப் போல வலுவிழந்தவர்களுக்கு வலுவூட்டி அவர்களின் பயணத்தை சீராக்கி வழிகாட்டி வாழ்ந்திட தேவையான ஆற்றலை தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். மார்த்தாளின் கண்ணீர் கண்டு லாசருக்கு உயிர் கொடுத்தேன். மார்த்தாளின் கண்ணீர் கண்டு லாசருக்கு உயிர் கொடுத்தேரின் மங்கையரின் கண்ணீர் கண்டு மனமுடைந்து போகிறேன். மங்கையரின் கண்ணீர் கண்டு மனமுடைந்து போகிறேன். கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம், கர்த்தரின் உருவம் சிதையுதையா. எட்டாம் நிலை. அன்பு ஆறுதல் கூறுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சாதாரண மனிதரின் எதிர்பார்ப்பானது பொய்யாக்கப்படுகின்றது.
எதற்காக, எப்படி தன்னிடமுள்ள பிறர் அன்பை மையப்படுத்தாமல் என்னுடைய திறமையோ அல்லது தனது ஆற்றலையோ முன்னிறுத்தி செயல்படும் போது அது ஏமாற்றம் அடைகின்றது. நான் சென்று ஆறுதல் கூறினால் அவர் ஆறுதல் பெறுவான், புத்துணர்வு பெறுவான் என்று எண்ணி செயல்படும் போது நம்முடைய செயல் இருப்பு அங்கு பலனற்று போகின்றது. நாம் கொள்ளும் தற்பெருமையானது மற்றவரின் அல்லது அடுத்தவரின் பேச்சை கேட்கும் பொழுது மனமாற்றம் பெறுகின்றோம் அல்லது நாம் வந்ததன் நோக்கத்தை மறந்து விடுகின்றோம். உம் தேவை என்ன என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறேன் என்று கூறிய இறைவன் தன்னை நோக்கி வந்த பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். இதுதான் தாயுள்ளமோ என்னவென்று தெரியவில்லை. ஒரு குழந்தையின் அழுகை தாய்க்கு தெரிவது போல அன்று அழுத இந்த பெண்களுக்கு நீங்கள் என் பொருட்டு மிகவும் வருத்த வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடன் இருப்போருக்காகவும் உடன் பயணிப்போருக்காகவும் செயல்படுங்கள் என்ற அறிவுரையை வழங்குகின்றார். எதற்காக? சிந்தனைக்கு. நாம் நம்முடைய வாழ்வில் எத்தனை நபருக்கு அவரின் வேதனையை அறிந்து உதவி இருக்கின்றோம். நம்மில் எத்தனை பேர் பிறரின் சுமையை எளிதாக்க முற்படுகின்றோம். நாம் எப்பொழுதெல்லாம் பிறருக்கு உதவி புரிய நினைக்கின்றோமோ அப்போதெல்லாம் அவரின் பயணத்தில் ஒரு மைல்கல்லாக இருந்து அவரை ஊக்குவிக்கின்றோம், பாதை காட்டுகின்றோம். இவ்வாறு அந்த இறை மகன் தன்னுடைய ஆறுதலை வழங்கினாரோ அதனை போன்று நாமும் செயல்படுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். என்றும் வாழும் இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்வில் பிறரின் சுமையை இறக்கி வைக்க உதவக்கூடிய சுமை தாங்கியாக இருந்து வழிகாட்ட வாழ்ந்திட தேவையான அருளையும் ஆற்றலையும் தந்தருளும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். வீழ்ந்த விதை முளைக்காதோ, வீறு கொண்டு துளிர்க்காதோ. வீழ்ந்த விதை முளைக்காதோ, வீறு கொண்டு துளிர்க்காதோ. வீழ்ந்து மண்ணில் கிடக்கிறே மனித பாவ பாரத்தால். வீழ்ந்து மண்ணில் கிடக்கிறே மனித பாவ பாரத்தால். கல்வாரி காற்றில் அரங்கேறும் நேரம் கர்த்தரின் உருவம் சிதையுதையா. 9ஆம் நிலை. அன்பு மீண்டும் தடுமாறி சாய்ந்தது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நான் உன்னை அன்பு செய்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த நபர் நீதான். உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறும் அதே நபர்தான் தன் நண்பன் தன்னை விட தன் மதிப்பு பெற்றுவிட்டான் என்றாலோ, உயர்ந்ததனை சாதித்தாலோ நம்முடைய செயல்பாடு பழக்க வழக்கம் என்பது மாறுகின்றது அல்லவா? இப்படி செயல்படும் ஒவ்வொரு முறையும் நாம் மற்றவரை கீழே தள்ளுகின்றோம். அவரது வளர்ச்சியை குறித்து கவலை கொள்கின்றோம். அதனை விரும்பாதவராக இருக்கின்றோம் என்பது உண்மை. எப்போது அளவுக்கு அதிகமாக தான் கொண்ட அன்பானது சற்று சுயலாபம் கொண்டதாக வெளிப்படுகின்றதோ அப்போதெல்லாம் உனது வளர்ச்சிக்கு இது மேலும் உதவி செய்யும் என்று கூறி அதிகப்படியான சுமையை அந்த நேரத்தில் அவருக்கு தேவையற்றதை வலுக்கட்டாயப்படுத்தி அவர்களின் தோளில் ஏற்றுகின்றோமே. அப்போது அந்த நபரை நாம் நிலை தடுமாற செய்கின்றோம். நம்மால் இயன்ற மட்டும் அவர்களை நின்ற இடத்திலேயே உறைய செய்கின்றோம். பின் விளைவாக தான் கொண்ட அன்பே மற்றவருக்கு தடையாக பாரமாக அமைந்து விடுகின்றது. அதன் பயனாக பயணிக்க இயலாமல் தடுத்தும் விடுகின்றது.
அவர்கள் காலும் இடர்கின்றார்கள். இறைமகன் இயேசுவும் எவ்வளவுதான் இறை தன்மை கொண்டிருந்தாலும் முழு மனிதன் தான் என்பதற்கு இதுவே சான்றாக அமைகின்றது. காரணம், மனிதன் பலவீனமானவன் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகின்றார். சிந்தனைக்கு, நாம் நம்முடைய வாழ்விலே தடுமாறுகின்றோமா? தயங்க வேண்டாம். இது நமக்கு கொடுக்கப்படுகின்ற நம்முடைய வாழ்வின் மற்றொரு வாய்ப்பு என்று எண்ணி மீண்டும் எழுந்து பயன்படவே இந்த 3வது முறை தடுமாற்றமும் அவரின் பாதை பயணத்தில் இடம்பெறுகின்றது. விழுந்த நாமும் எழுந்து பயணப்படுவோம். எதை குறித்து விழுந்து கிடக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய சொல்லை குறித்தா அல்லது செயல்பாடுகளின் காரணமாகவா? சிந்திப்போம். மீண்டும் எழுந்து இலக்கை அடைய பயணப்படுவோம். மற்றவரையும் ஊக்குவிப்போம். தடுமாற்றம் என்பது வாழ்வில் யதார்த்தம் என்பதை உணர செய்வோம். ஜெபம். ஆறுதலின் ஊற்றானவரே, எம் இறைவா, நீர் எவ்வாறு உம்முடைய பயணத்தில் பல முறை விழுந்தாலும் எழுந்து சென்றீரோ அதே போலவே நாங்களும் துணிந்து எழுந்து இலக்கினை அடைந்திட பயணப்பட உதவியருளும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். ஆதி மனிதன் பாவம் செய்து ஆடை கண்ட போதிலும், ஆதி மனிதன் பாவம் செய்து ஆடை கண்ட போதிலும், நீர் செய்த பாவம் என்ன உடையிழந்து போகிறீர். நீர் செய்த பாவம் என்ன உடையிழந்து போகிறீர். கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம், கர்த்தரின் உருவம் சிதையுதையா. 10ஆம் நிலை. அன்பு ஆடையை இழந்து நிற்கின்றது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். என்னிடம் அன்பு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் என்று கூறும் பவுல், அன்பு என்பதே மனித வாழ்வின் ஆணிவேராக இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுகின்றார். இந்த அன்பு என்பது தன்னை மட்டுமல்ல, தன்னை சார்ந்தோரையும் மகிழ்ச்சியடைய செய்யும். அப்படி செயல்படுகின்ற இந்த அன்பு அனாதையாக ஆடையின்றி நிற்கிறது. எதன் பயனாக? நம்முடைய சிந்தனை, சொற்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறாத பொழுது, என்னுடைய செயல்பாடுகளுக்கும் வார்த்தைகளுக்கும் வாழ்வுக்கும் தொடர்பு இல்லாத போது நாமும் ஆடை இழந்துதான் நிற்கிறோம் என்பது மறுக்க மற்றும் மறைக்க முடியாத உண்மையாகும். அன்று இயேசுவின் ஆடை அவரை அவமானப்படுத்த களையப்பட்டது. இன்று நாமும் மற்றவரின் ஆடையான நல்ல குணங்களை அவர்களிடமிருந்து பிரிக்க முற்படுகின்றோம். எதற்காக? நமக்கு அடுத்திருப்பவர்களையும் ஆடையற்றவர்களாகவே, அதாவது மற்றவர்களுக்கு தீயவர்களாக காட்டுவதற்காகவும், பிறர் முன் மனமுடைந்து தன்னுடைய மானம் இழந்து மதிப்பு இழந்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர் அன்பு அற்றவர் என்று காட்ட முற்படுகின்றோமோ அப்போது நாமும் நம்மையே வெளி உலகிற்கு படம் பிடித்துதான் காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். எந்தெந்த காரணத்திற்காக நாம் மற்றவரின் ஆடைகளை அல்லது குணநலன்களை அகற்ற முற்படுகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அவர் மேல் கொண்ட பொறாமையா? பழி வாங்கும் எண்ணமா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை மெய்ப்பிக்கவா? சிந்தித்து செயல்படுவோம். ஜெபம். இறைவா, நல்ல மேய்ப்பனே, நாங்களும் உம்மை போல மற்றவரின் மானம் காத்து வாழ்ந்திட தேவையான குணநலன்களையும் ஆற்றலையும் பெற்றிட அருள் தாரும். ஆமென்.
எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். அதிசயங்கள் செய்த கரங்கள் ஆணிகளால் அறைந்து தொங்க, அதிசயங்கள் செய்த கரங்கள் ஆணிகளால் அறைந்து தொங்க, பரிசுத்த பாதமிரண்டும் ஆணிகளின் வேதனையால், பரிசுத்த பாதமிரண்டும் ஆணிகளின் வேதனையால், கல்வாரி காற்றில் அரங்கேறும் நேரம் கர்த்தரின் உருவம் சிதையுதையா. 11ஆம் நிலை. அன்பு சிலுவையில் அறையப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இதுவரை நாம் செய்த செயல்கள் எல்லாம் ஒரு பெரிய செயலாக பார்க்கப்படாது. எப்போது ஒருவரை மற்றவர் இவன் இப்படித்தான், இவனுடைய செயல்பாடு இப்படிதான், காரணம் இவன் இந்த ஊரை சார்ந்தவர், இந்த பிரிவினையை சார்ந்தவன், இன்னாருடைய மகன், உறவினன் என்று கூறி முத்திரை குத்தும்போது நாமும் மற்றவர்களை சிலுவையில் அறைகின்றோம் என்பதனை உணர செய்வதற்காகவே அன்று இறைமகன் இயேசுவும் சிலுவையில் அறையப்பட்டார் போல. அன்று தொழுநோய் பிடித்தவன், பாவிகள், பெண்கள் என்று பலவிதமான வேறுபாடுகளை சுட்டிக்காட்டி மற்றவர்களை ஒதுக்கி நான் மட்டுமே நேர்மையானவன், சரியானவன் என்று கூறி பரிசேயர் கூட்டத்தில் நம்மில் எத்தனை பேர் நபராக இருக்கின்றோம்? நாம் எப்போதெல்லாம் மற்றவரை பற்றி முழுமையாக அறிய விரும்பாமல் ஒரு முன் சார்பு எண்ணத்தினாலே அல்லது அவரின் பின்புலத்தை கொண்டு நாம் செயல்படும் ஒவ்வொரு முறையும் நாம் அவரை சிலுவையில்தான் அறைகிறோம் என்பதை மறைத்திடாமல் வாழ்வதற்காகவே அன்று இறைமகன் சிலுவையில் அறையப்பட்டாரோ? சிந்திப்போம். நம்மில் எத்தனை பேர் எத்தனை முறை மற்றவரை சிலுவையில் அறைந்திருப்போம் என்பதனை. இந்த ஊர் எனக்கு பிடிக்காது, இந்த நபர் எனக்கு பிடிக்காது, காரணம் இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர், இந்த இனத்தை சார்ந்தவர், இந்த மதத்தை சார்ந்தவர் என்று கூறும்போதெல்லாம் நாம் நம்மை படைத்த இறைவனையே பிறரின் சாயலில் சிலுவையில் அறைகின்றோம் என்பதனை மறந்துவிட வேண்டாம். ஜெபம். எங்களுக்காக சிலுவை மரணம் ஏற்ற இயேசுவே, நாங்கள் இனிமேல் மற்றவரின் குணங்களை பற்றி குறை கூறுவதை விட்டுவிட்டு அவரை இழிவுபடுத்தாமல் வாழ்ந்திடவும், பிறரை பழி வாங்கக்கூடிய மனநிலையாக மற்ற வாழ்ந்திட அருள் புரியும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். கடவுளாக இருந்த நீ மனிதராக மாறினே, கடவுளாக இருந்த நீ மனிதராக மாறினே, பாவி நாங்கள் வாழ்வு பெற உம்முயிரை கொடையை தந்தே, பாவி நாங்கள் வாழ்வு பெற உம்முயிரை கொடையை தந்தே, கல்வாரி காற்றில் அரங்கேறும் நேரம் கர்த்தரின் உருவம் சிதையுதையா. 12ஆம் நிலை. அன்பு தன் உயிரை துறக்கின்றது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். அன்பு ஒன்றையே எதிர்பார்த்த மனிதன் சிலுவையில் இறந்து தொங்குகிறார். எதற்காக? ஒருவேளை தான் வந்ததன் நோக்கம் நிறைவேற்றியவராக தந்தையிடம் திரும்பிச் செல்வதற்காகவா இந்த சிலுவை மரணத்தில் உயிரை துறந்திருக்கிறார்? தான் வந்த இடத்திற்கு திரும்பிச் சென்றிட
அவர் பயன்படுத்திய இந்த சிலுவை மரம், ஆணிகள், படைவீரர்கள் என அனைவருமே மீட்படைய காரணமாக பயன்படுத்தப்பட்டவராவர். இன்று நாமும் நம்முடைய இலக்கினை அடைய பலவிதமான பொருட்களை கருவிகளாக பயன்படுத்துகின்றோம். இப்படி பயன்படுத்தும் போதெல்லாம் அவை அனைத்தும் தன்னுடைய படைப்பின் காரணம் அறிந்து நமக்கு உதவுகின்றன. நாம் எந்த அளவிற்கு நம்முடைய பிறப்பின் காரணத்தை அறிந்து செயல்படுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு செல் எப்போது தன்னுடைய நிலையை மாற்ற இயலாமல் போகின்றதோ அப்போது அது இறந்ததாக உறுதி செய்யப்படுகின்றது. நாமும் நம்முடைய வாழ்வில் எப்போதெல்லாம் பிறரின் வளர்ச்சியில் பங்கு பெறாமல் போகின்றோமோ அப்போதெல்லாம் உயிரற்றவர்களாக வாழ்கின்றோம். சிந்தனை: இயேசு தான் வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு தன்னை அனுப்பிய தந்தையிடமே திரும்பிச் சென்றார். தன் உயிரை இந்த சிலுவையில் ஒப்படைத்ததன் வழியாக அவர் தான் வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றினார். நாமும் நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை அறிந்து எப்போதாவது செயல்பட்டு இருக்கின்றோமா? அல்லது அதனை அறிந்து கொள்வதற்கு முயற்சியாவது செய்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். தன்னுடைய இலக்கை அறியாமல் பயணிக்கும் எந்த மனிதனும் இறந்தவனாகவே கருதப்படுவான் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஜெபம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, இந்த நாள் வரை நாங்கள் இறந்தவர்களாக இருந்திருந்தாலும் இனியாவது உயிருள்ள மனிதர்களாக வாழ்ந்து மற்றவருக்கு ஊட்டமளிக்கும் அன்பின் நல்ல கருவிகளாக வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். பத்து மாதம் சுமந்த உன்னை பார்த்து பார்த்து ரசித்து வந்தேன். 10 மாதம் சுமந்த உன்னை பார்த்து பார்த்து ரசித்து வந்தேன். மீண்டும் அடியில் தவழ்கிறேன் உயிரிழந்த உடலினால். மீண்டும் அடியில் தவழ்கிறேன் உயிரிழந்த உடலினால். கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம் கர்த்தரின் உருவம் சிதையுதையா. 13ஆம் நிலை. அன்பு தலை சாய்ந்திருக்கின்றது தன்னுடைய தாயின் மடியில். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய்க்கு அது பாரமாக இருந்திருக்காது. அதை சுமையாகவும் எண்ணி இருக்க மாட்டார். அதே குழந்தைக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இன்று சுமையாக தெரிகிறார்கள். காரணம் என்ன? தாயன்பின் குறைபாடா? அல்லது தன்னுடைய வளர்ச்சியில், சிந்தனைகளில், செயல்களில் ஏற்பட்ட மாற்றமா? ஒரு காலத்தில் அன்பு மட்டுமே போதும் என்ற மனநிலையில் வாழ்ந்த நாம் நாளடைவில் பணம், பதவி, பட்டம், பெயர், புகழ் போன்றவற்றை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் எப்போதெல்லாம் இந்த அன்பை தவற விட்டுவிட்டு மற்றவற்றின் பின் ஓடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த அழியக்கூடிய செல்வங்களை துறந்துவிட்டு அன்பு ஒன்றையே அடிப்படை என்று வாழும் பொழுது நாமும்
மற்றவர்கள் தலை சாய்ந்து வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றோம். தன்னுடைய சுயநலத்தை களைந்து பிறரன்பு, இரக்கம், மன்னிப்பு போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபடும் பொழுது உயிரற்ற உடலை சுமக்கும் இந்த தாய்க்கு ஆறுதல் கூறுகிறவர்களாகவே இருக்கின்றோம் என்பது கண்கூடு மற்றும் மறுக்க முடியாத உண்மையுமாகும். இப்படி செயல்படும் போதெல்லாம் நமக்காக இன்னுயிர் தந்த இறைமகனின் பிறப்பு, இறப்பு மற்றும் உயிர்ப்பு என்பது வாழ்வளிக்கும் ஒன்றாகவே இருக்கின்றது என்பதை உணர்ந்திடுவோம். சிந்தனைக்கு இனிமேலாவது தன்னுடன் இருப்பவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். அவர்களுக்கும் மதிப்பு, மரியாதை இருக்கின்றது என்பதை உணர்ந்து செயல்படுவோம். பிறரை காயப்படுத்தாமலும் மற்றவர்களின் உணர்வுகளை மதித்து செயல்படுவோம். இதுபோன்ற செயல்களை செய்யும் போதெல்லாம் நாமும் அன்னை மரியாவை போல இந்த இறைமகனை சுமக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றோம் என்பதை நினைவு கூர்வோம். ஜெபம். அம்மா மரியே, நீ அன்று பெற்றுக்கொண்ட உறுதியான மனநிலையை, ஆற்றலை இன்று நாங்களும் பெற்று எங்களுடைய பிள்ளைகளையும் உற்றார் உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் தாங்கி நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்திட தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். விண்ணில் வாழ்ந்த உன்னை கொண்டு மண்ணை மூட பார்க்கிறோம். விண்ணில் வாழ்ந்த உன்னை கொண்டு மண்ணை மூட பார்க்கிறோம். 3 நாளில் வந்து எம்மை மோட்சம் கொண்டு சேர்ப்பாயா. 3 நாளில் வந்து எம்மை மோட்சம் கொண்டு சேர்ப்பாயா. கல்வாரி காட்சி அரங்கேறும் நேரம் கர்த்தரின் உருவம் சிதையுதையா. 14ஆம் நிலை. அன்பு அடக்கம் செய்யப்படுகின்றது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். அன்பு ஒன்றையே தன்னுடைய போதனையாகவும் வாழ்வாகவும் செயலாகவும் வெளிப்படுத்தியவர் இறைவன். இறந்த பின்பும் தன்னுடன் எதுவும் வராது என்பதை காட்டுவதற்காகவா சொந்த இடமின்றி மாற்றான் தோட்டத்தில் அடக்கம் செய்யப்படுகின்றார். அன்று அவருடன் நின்றவர்கள்தான் யார்? மகன் மீது குறையாத அன்பு கொண்டிருந்த தாயும் அவரால் அன்பு செய்யப்பட்டு மீட்கப்பட்டவர்களே அந்த இடத்தில் இருக்கின்றார்கள். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியதுதான் என்ன? அன்பு ஒன்றே நிரந்தரம். அதை நாம் யாருக்கு வழங்குகின்றோமோ அவர்களே நம்முடைய வாழ்வில் இறுதி வரை உடன் இருப்பார்கள். கடவுளின் அன்பு என்பது ஆழம் அகலம் காண முடியாதது, எல்லையற்றதாக இருக்கின்றது. அந்த அன்பானது எடுத்த வடிவம் குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கப்படுகின்றது. ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் எங்கும் சுற்றி திரிந்து தன்னை பிறருக்கு வழங்கி வாழ்வும் வழியும் காட்டிய இறைவன் உயிரற்ற உடலாக அடக்கம் செய்யப்படுகின்றார். தன் சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் தனது பண்பை வெளிப்படுத்திய இறைவன், எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் தன் வாழ்வை குறிப்பிட்ட நிலையில் நிலைநிறுத்துகின்றார். எதற்காக?
என்னுடைய வாழ்நாள் போதும், நான் என்னுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன் என்ற முழு மனநிலையினை பெற்றிருப்பாரோ? தெரியவில்லை. இறைமகன் இயேசு மனிதன் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக தன்னையே இழந்தார். நம்முடைய நடைமுறை வாழ்வில் நாம் மற்றவரோடு தொடர்ந்து பேசி பழகும்போது நம்மால் முடியாத அல்லது இயலாத செயலை மற்றவர் செய்தால் உடனே அவரை புகழ மனமின்றி அவரிடமிருந்து பிரிந்து செல்கின்றோம் அல்லது அவரை விட்டு விலகி செல்கின்றோம். எதற்காக? நான் கொண்ட அன்பு பலனற்றது என்பதை உணர்ந்து கொள்வதற்காகவா? இல்லை, அது நிலையற்றது, உயிரற்றது என்பதலானா சிந்தித்து பார்ப்போம். எப்பொழுதையெல்லாம் நாம் அன்பற்ற மனிதராக வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நானும் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட மனிதனாகவே இருக்கின்றேன் என்பதை உணர முற்படுவோம். என்னுடைய செயலில் இறைவனின் அன்பு வெளிப்படுகின்றதா? நமக்கு நாமே வினா எழுப்புவோம். என்னுடைய அன்பானது எங்கே செல்கின்றது என. ஜெபம். அன்பே உருவான இறைவா, என்னுடைய வாழ்விலே உமது அன்பை உணர்ந்து வாழ்ந்திடவும் அதனை மற்றவர்களுக்கு வழங்கி வாழ்ந்திடவும் தேவையான அருளையும் ஆசிரையும் பொழிந்து வாழ்ந்திட உமது அன்பினை எங்களுக்கு வழங்கி அருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். முடிவாக அன்பையும் அவரின் இறுதி செயல்பாடுகளையும் அவர் அந்த அன்பு சந்தித்த சந்திப்புகளையும் நாமும் நம்முடைய வாழ்விலே நினைவு கூறுவோம். அவரை போன்று அன்பை மற்றவருக்கு வழங்குபவர்களாக வாழ முன்படுவோம். பிறரின் அன்பை அதிகமாக எதிர்பார்ப்பதை குறைத்து வழங்குவதில் மன நிறைவை பெற்றிடுவோம். இறைவனின் அருளும் ஆசிரும் உடனிருப்பும் என்றும் நம்மை காத்து வழிநடத்திட வேண்டியும் சிறப்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம்.